அப்பா சரியான வெயில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வாழை தோட்டத்துக்கு வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் தண்ணி பாசும்போது கரைஞ்சி ஓடுது, அதெல்லாம் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணோம். அதை வேலை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு சிந்தனை வந்துச்சு. என்னன்னா, இந்த புற்களை பாருங்களேன். அதாவது நம்ம லாங்குவேஜில் சொல்லுவோம் இந்த பில்லு வந்து இது பேர் வந்து அருகம்பில்லு. இந்த அருகம்பில்லு வந்து இப்போ சும்மா தான் கிடக்குதுங்க பாருங்க, சும்மா தான் கிடக்குது. இதோட பயன் எப்போ நம்மளுக்கு தேவைப்படும்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம படையலுக்கு இது இல்லாமல் படையல் பண்ணால் விநாயகருக்கு அது ஏறவே ஆகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது இல்லாமல் எந்த விநாயகர் சதுர்த்தியும் படையல் பட மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அருகம்பில்லோட பயன் வந்து இப்போ தெரியல. அதுபோலத்தான் உங்களை சுற்றி இருக்கிற பகையாளி, சொந்தக்காரங்க, அதாவது உங்க நண்பர்கள் இவ்வளோ பேரும் நீ ஒரு புண்ணியம் இல்லாதவன், நீ ஒரு உதவாக்கார, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லடா, நீ என்ன கூலி வேலை செய்கிற, நீ விவசாயம் பார்க்குற, நீ எல்லாம் எதுக்குடா எங்கள் வீட்டுக்கு வர, எங்கள் வீடு பாரு, நாங்கெல்லாம் பெரியவங்க, அப்படி நாங்கெல்லாம் வந்து பணம் வசதியோட இருக்கிறடா, நீ எல்லாம் என் கூட பேசக்கூடாது, ஏளனமாக பேசுவாங்க. அதுக்கு சொல்கிறேன், நம்ம உறவினர்கள் வந்து பாம்பு நாக்கு மாதிரி. அது வர வேகமும் தெரியாது, போகிற தடமும் தெரியாது. ஏன்னா அந்த நாக்கோட ஸ்பீடோட அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் நம்மளை வந்து காயப்படுத்திக்கினே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. எனக்கு இந்த வேலை செய்யும் போது தோணுச்சு, இதை பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ பச்சை பசேர்னு அழகாக வளர்ந்துருக்கு, ஆனால் இதை யாரும் இப்போதைக்கே கண்டுக்கல. ஆனால் இதோட தேவை எப்போ பயன்படும்? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அன்னைக்கு வரும். அன்னைக்கு நம்ம எங்கே இருப்போம்? கடவுளுக்கு அருகில் இருப்போம். ஆனால் அதை வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். அப்போது உங்களுடைய தன்னம்பிக்கையும் உயர்வான சிந்தனையும் பொறுத்து கரெக்டான திசையில பார்த்து நீங்கள் நகர்ந்து போய்கினே இருந்தீங்கன்னா, உன் சொந்தக்காரன் முன்னாடி, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி, உன்னை கேவலமாக நினைச்சவங்க முன்னாடி உயர்ந்து காட்டலாம். ஏன்னா நான்லாம் என்னை கேவலமாக பேசணுமா நிறைய பேர், அதில் நிறைய எங்கள் சொந்தக்காரனே இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். இருந்தாலும் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி, எனக்குன்னு ஒரு தோட்டம் வாங்கி, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னோட அமைதி. இந்த பில்லு பாருங்க, காற்றடிச்சாலும் அமைதியாக தான் இருக்குது, மழை பெஞ்சாலும் அமைதியாக தான் இருக்கும். அது போலத்தான் கேவலமாக நம்மளை பேசுகிறவன் பின்னாடி பேசிட்டு போட்டோம். நம்மளோட வைராகியத்தை என்றைக்கும் விடக்கூடாது. பேசுகிறவன் பேசின்னு தான் இருப்பான். உங்களுக்கு என்ன ஒரு ரூட்டு தேவைப்படும், அந்த ரூட்டை கரெக்டாக பிடிச்சி ஷார்ப்பாக போய்கினே இருங்க. ஈஸியாக நம்ம வெற்றி பெற்று, அவன் மூஞ்சில சாணி இல்லை சொல்லக்கூடாது, எடுத்து அடித்தோம்னா வச்சுக்கங்களேன், அவன் நம்ம சைடே வரக்கூடாது, அந்த மாதிரி உயர்ந்து காட்டணும். அதுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா சும்மா இருக்கிற வரைக்கும் நம்மளை வந்து ஒரு ஏளனமாக தான் பேசுவாங்க. ஆனால் நம்மளோட பயன் எப்போ தேவைப்படும்னா, அன்னைக்கு அந்த நம்மளோட பயன் தேவைப்படுற அன்னைக்கு அவன் மூஞ்சில நக்குன்னு குத்துற மாதிரி வளர்ந்து காட்டணும். இந்த அருகம்பில்லு மாதிரி சும்மாவே இருக்குதுன்னு சீப்பா நினைக்க கூடாது. அதோட தேவை என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு அது இருக்கிற இடமே வேற அப்படின்ற மாதிரி. நான் இன்னைக்கு சும்மா தான் இருப்பேன், ஆனா என்றைக்கோ ஒரு நாள் என்னுடைய வாழ்வு உயர்ந்து நல்லபடியாக ஆயிட்டேன்னா, அன்னைக்கு இருக்குதுடா உங்களுக்கு எல்லாருக்குன்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கினே உங்களுடைய உழைப்பை நல்லா ஒரு விதை போல போடுங்க. அப்பதான் அது வளர்ந்து வளரதான் வரும். அதை வந்து போட்டு மண்ணு போட்டு பதிப்பானுங்க. ஏன்னா இந்த உலகம் இப்ப அப்படி மாறி போச்சு. ஏன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் அப்படி அடிபட்டு வளர்ந்தது. என் சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், பங்காளி என்ன சொல்லுவான், கூட பிறந்தவங்க கூட சில பேர் தெரியாம அப்படி சொல்லிட்டு போவாங்க, அவன் இப்படிதான்டா அப்படின்னுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் கேப்பே கொடுக்கக்கூடாது. நம்ம எப்போதுமே எப்படி இருக்கணும், அமைதியா இருக்கணும். இந்த பில்லு மாதிரி தேவைப்படும் போது நறுக்கு நிற்கும் போது இன்னும் பாய் அடிச்சு போய் தள்ளி போட, நான் என்னடா என் பக்கத்துல நிக்கிற போடா அப்படின்னு சொல்லலாம். உண்மைனா கமெண்ட் பண்ணுங்க. உங்க சொந்தம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களை யாரெல்லாம் கேவலமா நினைச்சாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, என்னைக்கா இருந்தாலும் நான் உயர்ந்தே காட்டுன்ற வைராகத்தோட உழைச்சி முன்னுக்கு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் நிறைய காமெடி வீடியோலாம் போடுறோம் பார்த்துங்க. அது மட்டும் இல்லை சின்ன சின்ன விலாகெல்லாம் போடுவோம். இந்த மாதிரி விவசாயம் கொஞ்சம் சின்ன சின்ன மோட்டிவேஷனு நம்ம ஃபேமிலியை பற்றி அதெல்லாம் போடுவோம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.